உலகெங்கும் உள்ள யூடியூப் டிவி வாசகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை வியாதிய எப்படி நாம முழுமையாக கட்டுப்படுத்த முடியும், அதன் மூலம் நம்ம எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க இருக்கிறோம். சர்க்கரை வியாதி அப்படின்னா என்ன? சர்க்கரை வியாதி ஏன் வருகின்றது? இதற்கு முன்னால் அந்த வியாதி பாத்தீங்கன்னா பணக்கார வியாதின்னு மட்டும் சொன்னாங்களே, இன்னைக்கு பிறந்த குழந்தை முதற்கொண்டு சர்க்கரை வியாதி வருது. இது எப்படி அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் எல்லோருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோமேயானால், சர்க்கரை நோய் வருவதற்கான அடிப்படை காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம சரியா தூங்காம இருக்கிறது, எப்பொழுது பசிக்குதோ அப்போது சாப்பிடாம இருக்கிறது, பசிக்கும் போது சாப்பிடணும், நிறைய பேர் பசிக்கும் போது சாப்பிடுறதே இல்லை, சரியான நேரத்துக்கு தூங்கணும், நிறைய தூங்குறதே இல்லை. அப்போ பசியை நம்ம கட்டுப்படுத்தும் பொழுது பல்வேறு வகையான வியாதிகள் வருகிறது. நம்ம உடம்புல பித்தத்தின் தன்மை அதிகமாகும். அப்படி அதிகமாயிட்டுனா ஜீரண உறுப்புகள் தன்னுடைய செயலை இழந்துவிடும். உதாரணமா குடல்ல பெருங்குடல், சிறுகுடல், அதே போல கழிவு நீக்க பையில பாத்தீங்கன்னா சிறுநீர் பை, இவைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பித்தத்தின் தாக்கம், அதாவது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகும் பொழுது அது தன்னோட வறட்சியை இழந்து விடும் பொழுது நாம் என்ன உணவு எடுக்கின்றோமோ அந்த உணவுல இருந்து சுத்தமான குளுக்கோஸை பிரிச்சு கொடுக்கக்கூடிய தன்மையை அது இழந்துருது. அப்படி இழக்கும் பொழுது நாம் உண்ட உடனே சாப்பிட்ட உணவானது ஜீரண மண்டலத்திற்கு போகும் பொழுது உமிழ்நீரால் சுரக்கப்பட்டு அந்த உமிழ்நீர் நம்முடைய உணவை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸாக மாற்றும் பொழுது இந்த குடலிலும் சரி நம்ம ஜீரண உறுப்புகளும் சரி பலம் இழந்த உடனே அந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்திலே சுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையான குளுக்கோஸ் உடம்புக்கு இல்லைன்னா முதல்ல உடம்புக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா சோர்வு வரும். இரண்டாவது எப்போதுமே படுத்தே தூங்கணும் போல் இருக்கும். மூன்றாவது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இருதய படபடப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் சிறுநீரகத்துல மாற்றம் ஏற்படும், சிறுநீரக பையில மாற்றம் ஏற்படும். ஏன்னா இவைகள் எல்லா உறுப்புகளும் கழிவு நீக்கத்தை நமக்கு வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றும் பொழுது சர்க்கரையின் அளவு மாறுபாடு இருக்கும் பொழுது சிறுநீரகத்துல சுமல் ஏற்படும் முதல்ல. அடுத்து சிறுநீர் பை அதிகமாக சிறுநீரகம் அந்த வியர்வை சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யாததுனால அந்த ரத்தத்துல உள்ள இந்த சுகரானது ஜீரணம் ஆகாம அப்படியே மீண்டும் ரத்தத்துல தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல சிறுநீரக பையிலுடைய தாக்கம் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகமாக யூரின் பாஸ் பண்ணிட்டே இருக்கும். எதிர்காலத்தில் பயம் உண்டாகிவிடும். கல்லீரல பாத்தீங்கன்னா நல்ல குளுக்கோஸ் இருந்தா இன்சுலின் சுரக்கும், நல்ல குளுக்கோஸ் இல்லைன்னா இன்சுலின் சுரக்காது. அப்ப நல்ல குளுக்கோஸ் கொடுக்கணும்னா நல்ல ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், நல்ல உணவை மென்னு சாப்பிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்தத்தின் ஆதிக்கம் நமக்கு அதிகமாகும் பொழுது அதை குறைவாக சரி செய்வதற்காக வேண்டி அதற்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்கறிகள், நல்ல பழங்கள், நல்ல மென்னு சாப்பிடணும், பசிக்கும் போது சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும். இதை செய்து வந்தாலே சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவிர்க்க வேண்டிய உணவுகள், இன்னைக்கு நம்ம நிறைய பாத்தீங்கன்னா மாவுச்சத்துள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாவுச்சத்துள்ள உணவுகளை எடுக்கும் பொழுது கார்போஹைட்ரேட் உணவுகளாக தான் மாறுதே தவிர நமக்கு புரதமுள்ள உணவுகள் கிடைக்கிறது இல்லை. அதனால உணவுகள்ல பாத்தீங்கன்னா சிறுதானியங்களை நம்ம நிறைய எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ஒருவருக்கு சுகர் வந்துருச்சு, அவருக்கு தாக்கம் ஏற்பட்டது, உடல் சோர்வு ஏற்பட்டுடுது, அதுக்கப்புறம் கண்கள் பார்வைகள் குறைவாக ஏற்பட்டது, கால்கள் மதமதப்பு ஏற்பட்டது அப்படின்னா முதல்ல லிவரை தூய்மைப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த லிவரை தூய்மைப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது கல்லீரல் சுத்தமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் கேட்டீங்கன்னா ஜீரண உறுப்புகள் நல்லா பலம் பெற ஆரம்பிச்சிடும்.
நம்ம உடம்புல வெப்பத்தை தணிக்கக்கூடிய மருந்துகளை, உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சமைச்சல் செய்யும் பொழுது உடலானது நல்ல நிலைக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். குளுக்கோஸ் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2 குளுக்கோஸ் இருக்குது. ஒண்ணு கரையக்கூடிய குளுக்கோஸ், இன்னொன்னு கரையாத குளுக்கோஸ். கரையக்கூடிய குளுக்கோஸ் உடம்புக்கு நல்லது செய்யும். கரையாத குளுக்கோஸ் உடம்புக்கு நல்லது செய்யறதில்லை. அதனாலதான் ரத்தத்துல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் சர்க்கரையின் அளவு கூடி விட்டுதுன்னு. இந்த கரையாத சர்க்கரைய கரைக்க வைக்கிறது தான் உணவோட வேலை. அப்போ இதுக்கு நம்ம மருத்துவமனையில பாரம்பரியமா இருக்கக்கூடிய மருத்துவமனையில நாம உணவு முறை, அடுத்து கழிவு நீக்க முறை, அதுபோல வாழ்வியல் முறை, அதோடு இணைந்து மருத்துவ முறை, இந்த 4 மருத்துவ முறையும் நம்ம ஒருங்கிணைந்து பண்றதுனால சர்க்கரை வியாதி அடியோடு கட்டுப்படுத்தப்படுகிறது, முழுமையை கிடைக்கப்படுகிறது, உடலானது ஆரோக்கியம் மேம்படுகிறது. நம்ம பாத்தீங்கன்னா இளமையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்க முடியுது. சர்க்கரை வியாதினால் 40 கடந்த ஆண்களுக்கு அவங்களுடைய ஆண் தன்மை பெருக்கம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு குழந்தை பெற்றவங்களே நிறைய இருக்காங்க. சர்க்கரை வியாதினால உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்க, குழந்தை பெறதுக்கே தகுதி இல்லை, கணவன் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க குழந்தை பெற்றவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய உடலை ஆரோக்கியமாகவும் பரிசுத்தமாகவும் வைத்துக் கொள்வதன் மூலமாகவும், வாழ்வியல் முறைகளை கடைபிடிப்பதன் மூலமாகவும், தகுந்த வெப்பத்தை சமன்படுத்தக்கூடிய, ஜீரண மண்டலத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் நாம் இந்த சர்க்கரை வியாதியை சரி செய்து கொள்ள முடியும். நம்ம மருத்துவ மையத்துல நம்ம அவ்வாறுதான் நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கி அதற்கேற்றாற் போல உணவு முறை, மருத்துவ முறைகளையும் கொடுத்து வர்றதுனால சர்க்கரை வியாதியிலிருந்து நிறைய பேர் முழுமையடைகிறாங்க. அவங்க உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டுறாங்க. நீங்களும் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையடையினா முழுமையான மருத்துவ பரிசோதனை செய்து, முழுமையான மருத்துவ ஆலோசனை செய்து, வாழ்வியல் முறை மற்றும் இயற்கை முறையோடு நம்ம இணைந்து இருந்தோமேயானால் சர்க்கரை வியாதியை நாம் வெல்ல முடியும். எல்லோருக்கும் நன்றி.